ஹலோ கைஸ், இன்னைக்கு கோல்டு ஷாப்பிங் vlog தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சண்டே தான் நாங்க போயிருந்தோம் கோல்டு ஷாப்பிங் பண்றதுக்கு. நான் இவ்வளவு நாளா வீடியோல சொல்லிட்டே இருந்த கோல்டு சிட்டிக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. நான் 2 days பிஃபோரே அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன், எனக்கு ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி. சரி ஓகே நேர்ல வாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் என்ன நினைச்சிட்டு போன உடனே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போனேன். நம்ம நினைச்சிருக்கிறது எப்பதான் நடந்திருக்கு, அதே மாதிரிதான் இன்னைக்கும் நடந்துச்சு. மறுபடியும் போய் முதல்ல இருந்து இந்த இஷ்யூ அந்த இஷ்யூ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன், அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, 2 பேரும் மாறி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு ஒரு கட்டத்துல கடுப்பே ஆயிடுச்சு, ஏன்டா சீட்டு போட்டோம் அப்படின்ற லெவலுக்கு யோசிச்சுட்டேன். அப்புறமா அவங்க எல்லாமே வந்து பினிஷ் பண்ணி கொடுத்தாங்க, நீங்க போய் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கன்னு ஒரு நல்ல முடிவா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் போய் நாங்க கோல்டு பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நான் ஆல்ரெடி யோசிச்சு வச்சிருந்தேன், என் பெரிய பாப்பாக்கு வந்து கோல்டு பேங்கிள்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஜுவல்லரி நாங்க பர்ச்சேஸ் பண்ணது. பட் இவங்களுக்கு கொஞ்சம் ஃபார்வர்டா போயிட்டு கோல்டு காயின் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேங்கிள் வாங்கின மாதிரி இவங்களுக்கும் வாங்கிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல பேங்கிள்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ பேங்கிள்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். எப்படியும் நம்ம பிளான் பண்ண ரேஞ்சுக்கு வராதுன்னு நான் நினைச்சேன். சோ பேரண்ட்ஸ் வந்து சொல்லி அனுப்பியிருந்தாங்க, எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா நாங்க காசு தரோம், கொஞ்சம் நல்ல வெயிட்லயே பார்த்து வாங்கு, அப்பதான் லைஃப் வரும், இல்லைன்னா வந்து உடஞ்சிரும் கட் ஆயிரும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து 4 grams பேங்கிள்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம் அந்த வெயிட்ல. பட் அதுல வந்து பாப்பாவுக்கு போடும் போதே வந்து அது பேங்கிள்ஸ் பெண்ட் ஆகுற மாதிரி ஆயிருச்சு. இது எல்லாமே வந்து 4 grams பேங்கிள்ஸ் தான், பட் வந்து போட்டு பார்க்கும்போது தின்னா இருக்கு. இது எல்லாமே 5 and 6, அப்புறம் 5 and 6ல பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பெரிய பாப்பா போட்டிருக்க சேம் மாடல் பேங்கிள்ஸே அங்க இருந்துச்சு. பட் வந்து சேம் டிசைன் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல வேண்டாம், வேற கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம்னு பார்த்துட்டு இருந்தோம். இது எல்லாமே வந்து 5 and 6 grams வெயிட்ல தான். நாங்க வந்து 8 grams எல்லாம் வாங்குற பிளான் இல்ல அப்படின்றனால 6, 7லயே காட்ட சொன்னோம், 5 and 4லயும் காட்ட சொன்னோம். பட் எல்லாமே வந்து 5 and 6ல இருக்கிறது தான் கொஞ்சம் நல்ல வெயிட்ல, கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. மீதி எல்லாமே கொஞ்சம் பெண்ட் ஆகுற மாதிரி டிசைன்ஸ்ல இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, பெரிய பாப்பா வந்து 5 to 6 months இருக்கும்போது அவங்களுக்கு வாங்கணும். இப்ப நியர் 2 years ஆக போகுது, அவங்களுக்கு பர்த்டே வரப்போகுது. இப்ப வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அது 5 grams பேங்கிள்ஸ், அது நல்லா இருக்கு. அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இந்த வெயிட்ல பாத்துட்டு இருந்தோம், லைஃப் வரும். இதுவுமே 4 grams வெயிட் தான். பட் உள்ள வந்து நம்ம பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்தோம்னா இது லைஃப் வரும் அப்படின்ற மாதிரி அந்த ஷாப்ல இருக்கவங்க சொன்னாங்க. ஆல்ரெடி வந்து நாங்க வச்சிருக்க பேங்கிள்ஸ்லயுமே அப்படி போட்டிருக்கோம். உள்ள பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துட்டோம்னா அது பெண்ட் ஆகாது, கம்மியான வெயிட்ல வாங்கினாலுமே. சரின்ட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். இது எல்லாமே வந்து 5 to 6 அந்த ரேஞ்ச்ல தான். எங்க எல்லாருக்குமே வந்து இந்த 3 டிசைன் தான் பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் என் சிஸ்டருக்கும் ஒரு டிசைன் பிடிச்சிருந்துச்சு, என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு டிசைன் பிடிச்சிருந்துச்சு. பட் நான் வந்து எப்பயுமே லைஃப் வர்ற மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கணும்ன்ற மாதிரி தான் பார்ப்பேன். இந்த 3 எது வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தோம். ஃபைனலி நானும் என் ஹஸ்பண்டும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு டிசைன் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அகைன் வந்து மேல போக சொல்லிட்டாங்க, சீட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்பவே க்ளோஸ் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. சரி ஓகே எஸ்டிமேட் வாங்கிட்டு மேல போலாம் அப்படின்றதுக்காக ஓனர் கிட்ட பேசுறதுக்காக மறுபடியுமே மேல போயிருந்தோம். சரி சீட்டு பத்தி பேசிட்டு அவர்கிட்ட ஃபைனல் பண்ணலாம் அப்படின்ட்டு சீட்டுக்காக போனோம். மறுபடியும் எல்லாமே அவங்க கேட்டாங்க, ரொம்ப நேரம் ஆச்சு. அது இதுன்னு டிஸ்கஸ் பண்ணி அவங்க வந்து அந்த சைட்ல பேசி அவங்க எல்லாமே எடிட் மாத்துறதுக்குள்ள சரி ஓகே இந்த ஜுவல்லரி பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தானா இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இது வந்து சோக்கர் மாடல், இது ஹிந்துஸ் தான் வந்து போட முடியும், முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் மாதிரி எல்லாம் ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா இதுல வந்து டெம்பிள் டிசைன் வருது. பட் டிசைன் ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. அந்த கீழே ஃபுல்லாவே பீட்ஸ் கொடுத்துருக்காங்க, மேல எல்லாமே வந்து ரெட் ஸ்டோன் மாதிரி, நடுவுல வந்து டெம்பிள் டிசைன் வந்துட்டு நடுவுல இருக்கிறது வந்து ரொம்ப தின்னா இருந்துச்சு. அண்ட் தென் செகண்ட் இந்த சோக்கர் பார்த்தேன், இதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நடுவுல வந்து பீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களா, ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. பீகாக் டிசைன்ல கொடுத்துட்டு அதுக்கு நடுவுல வந்து பீட்ஸ் மாதிரி கொடுத்திருந்தாங்க, ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு பாக்குறதுக்கு. 55 grams நினைக்கிறேன் அதோட வெயிட். ஃபைனல் பண்றதுக்கு மறுபடியுமே அந்த அக்கா கீழே கூப்பிட்டுட்டு வந்தாங்க சீட்டுக்காக. அவங்க வந்து எனக்கு பில்லிங் போட்டு கொடுக்குற மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் வந்து ஏதோ கம்மி பண்றன்ற மாதிரி சொன்னாரு. பட் எதுவுமே வந்து பெருசா கம்மி பண்ற மாதிரி தெரியல. நாங்க ரெகுலரா வாங்குற ஷாப்ன்ட்டு எங்க டாடி கால் பண்ணி சொல்லி இருந்தோம். அப்புறம் என் ஹஸ்பண்டுமே வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே வருது பிரைஸ் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. நாங்க பாப்பாக்கு வாங்கின வெயிட் வந்து 6 grams அந்த பேங்கிள்ஸ், நியர் 6 grams, ஃபுல்லா 6 grams கிடையாது. மறுபடியும் அவங்க கம்மி பண்ணாங்க, எங்களுக்கு செட் ஆகல, இல்ல நாங்க ஓனர் கிட்டே போய் பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஓனர் கிட்டே வந்து பேசிட்டு இருந்தோம். நடுவுல என் தங்கச்சி எனக்கு ஜுவல்லரி செட்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னா. பட் எப்பயுமே வந்தா எங்களுக்கு கலெக்ஷன்ஸ் ஏதாச்சும் பிடிச்சிருந்தா வச்சுலாம் பார்ப்போம், ரெகுலரா வாங்குற ஷாப்ன்ட்டு இந்த செட் தான் வாங்கியிருந்தோம். என் மேரேஜ் செட் இதே மாதிரி தான், 21 சவரன் வெயிட் ஃபுல் செட்டு, அதே மாதிரி சிமிலர் செட் இருந்துச்சு. பட் வந்து இது
கொஞ்சம் வெயிட் கம்மி. இந்த ஹாரம் மட்டும் 13 சவரன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். இதோட கிராம்ஸ்ல வெயிட் பாத்தீங்கன்னா 96 கிராம்ஸ் இந்த ஹாரம் மட்டுமே. என் தங்கச்சி வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சோக்கருமே பார்த்துருந்தோம். ரெண்டுமே வச்சு பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. ஃபுல் செட்டோட வெயிட் எனக்கு எக்ஸாக்டா தெரியல, பட் தனித்தனியா சொல்றேன். இந்த சோக்கரோட வெயிட் வந்து 31 கிராம்ஸ் வெயிட் வருது. பட் நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா இந்த சோக்கரும் இந்த ஹாரமும் ரொம்ப லுக்கா இருக்கும். இது ஒரு செட்டு போட்டாலே வந்து போதுமான லெவலுக்கு இருக்கும் ஃபங்க்ஷனுக்குலாம் வியர் பண்ணா. அப்புறம் அவர் வந்து ஃபைனல் பண்ணிட்டு பில்லிங் செக்கிங்காக கொடுத்திருந்தாரு ஓனர். இங்க கொஞ்சம் தெரிஞ்சவங்கன்றனால கம்மி பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் என் ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்திருந்தாங்க. நான் கேலரியில தான் பார்த்தேன். பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். ஏதோ வந்து ஃபேன்சி நகைலாம் போட்டு எடுக்கிற மாதிரி அவ்வளோ ஜுவல்லரிஸ் போட்டு எடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து நான் லைவா பார்க்கல. என் ஹஸ்பண்ட் தான் கேப்சர் பண்ணி எடுத்துட்டு வந்து வீட்டுல தான் காமிச்சாங்க. பார்த்த உடனே என்னடா இது ஃபேன்சி நகை மாதிரி கொட்டி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொன்னேன். அவர் ஷாப்ல எல்லாம் இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க, அப்புறம் எடுத்து தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இவங்க 2 பேரும் வந்து அந்த பேங்கிள்ஸ்ல உள்ள பிளாஸ்டிக் வரும்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஷாப்லயே நம்ம சொன்னோம்னா அவங்க போட்டு கொடுப்பாங்க. அது நம்மளுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியா இருக்கும். இப்ப குழந்தைலாம் வந்து போட்டு நல்லா தட்டும் இல்லையா, கீழெல்லாம் வந்து இடிச்சுப்பாங்க. அப்ப வந்து அது வந்து பெண்ட் ஆகாம இருக்கிறதுக்காக ஃபைனலி வந்து ஜுவல்லரி வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப ரீசனபிள் பிரைஸ்ல எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்றனால நமக்கு தராங்க. உங்ககிட்ட நம்ம நிறைய ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஃபைனலா பாப்பாக்குமே ஜுவல்லரி ஷாப்லயே போட்டுட்டு சாப்பிட வந்தாச்சு. எல்லா கடையிலுமே ரொம்ப ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்ட ஒரு ஷாப்பை கூப்பிட்டுட்டு போயிருந்தாங்க. கார்லயே உட்காந்து சாப்பிட்டோம். கிட்ஸ் 2 பேருமே தூங்கிட்டாங்க. அவங்களை கூப்பிட்டுட்டு போய் சாப்பிட்டாலுமே வந்து சாப்பிட முடியாதுன்றனால கார்லயே வாங்கி சாப்பிட்டு இருந்தோம். ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட வச்சாங்க இந்த சண்டே. மெயினா என் கிட்ஸ் 2 பேரும் தூங்கிட்டாங்க. அதனால கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட முடிஞ்சிச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். மறுபடியும் வந்து தனுஷ்க்கு போற ஒர்க் இருக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து பர்த்டேக்கு டைமண்ட் செயின் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து கட் ஆயிருச்சு. அது நியர் வந்து ஒரு 3.5 கிராம்ஸ் தான் வெயிட் இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து மியாபை தனிஷ் பாண்டிச்சேரியில வாங்கி தந்தாங்க. அங்கதான் வாங்கியிருந்தோம். பட் வந்து எங்களுக்கு அது ரொம்ப டிஸ்டன்ஸ்ன்றனால திருவண்ணாமலையிலேயே வந்து தனிஷ்க்கு ஜுவல்லரி ஷாப் இருக்கு, அங்கேயே போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக போய் கேட்டிருந்தேன். அவங்க வந்து இங்கே வந்து ரெடி பண்ணி தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பாலிஷிங் அப்புறம் கோல்டு ஏதோ ஆட் பண்ணணும், அது எல்லாமே சேர்த்து 300 சார்ஜஸ் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜுவல்லரி எடுத்துட்டு போய் வெயிட் போட்டு அவங்க ஆல்டர் பண்றதுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் ரொம்ப நேரமா உட்காந்துட்டே இருந்தேன்னா எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. சரி ஜுவல்லரிஸ் எல்லாம் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். இந்த டைமண்ட் செட் எல்லாமே பார்த்தேன். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் தென் இந்த மாதிரி ஹாரம் செட் கோல்டுல பார்த்தேன். ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நீங்க மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது தனிஷ்க்ல வந்து அவங்க கொஞ்சம் யூனிக்கான டிசைன்ஸ்ல வச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி தான் பர்சனலா தோணுச்சு. இயரிங்ஸ் எல்லாமே பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்களது. நான் அதிகமா வந்து தனிஷ் பர்ச்சேஸ் பண்ணதே கிடையாது. சோ எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கிட்ஸ் எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் கிட்டயும் சிஸ்டர் கிட்டயும் விட்டுட்டு வந்தனால 2 பாப்பாவையும் அவங்க பாத்துக்கிட்டாங்க. நான் கொஞ்சம் நிம்மதியா இங்க ஆர்டர் பண்றதுக்காக வெயிட் பண்ணேன். ஃபைனலி வந்து பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் வெயிட் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஷாப்ல கேட்டதுக்கு வந்து இது நார்மல்ன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் 206 rupees ஃபைனல் பிரைஸ் பண்ணாங்க. அந்த பிரைஸ் கொடுத்துட்டு வாங்கிட்டு பே பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நாங்க மார்னிங் கிளம்பணும். பட் ஃபுல் டே ஆயிடுச்சு இது எல்லா ஒர்க்கும் முடிக்கிறதுக்கு. அதனால அப்படியே காஃபி குடிச்சிட்டு கிளம்பிடலாம் வீட்டுக்குன்ட்டு காஃபி குடிக்க போயிருந்தோம் கருப்பட்டிக்கு தான். இன்னைக்கு ஃபுல் டேவுமே ஷாப்பிங்லயே முடிஞ்சிருச்சு. என் பேபிக்காக எந்த பேங்கிள்ஸ் டிசைன் வாங்கினா எவ்வளவு சீட் பே பண்ண டோட்டலா எவ்வளவு ஆச்சு அப்படின்றத லாங் வீடியோவை யூடியூப் சேனல்ல கண்டிப்பா அப்லோட் பண்ணுவேன். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் பேஜை மறக்காம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க மோர் அப்டேட்ஸ்க்காக. சரி ஓகே, இதோட இந்த vlog முடிச்சுக்கலாமா? அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.